எனக்கு ஒரு பெருந்தொகை பணம் கிடைக்குமா, அந்த அமைப்பு உங்கள் கையில் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா, புத்தி ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு சூரிய ரேகை போகணும். புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை போயிடுச்சுன்னா அவர்களுக்கு ஒரு பெருந்தொகை உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த செவ்வாய் மேடு இருக்கு இல்லையா, இந்த சந்திரமேட்டுக்கும் புதன் வீட்டுக்கும் இடையில இருக்க செவ்வாய் வீடு உயர்வா இருந்தாவே நிலம், சொத்து, சுகம், இந்த மாதிரி நிலம் சார்ந்ததுல நிறைய நிலவளம் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி புத்தி ரேகை நீளமா இருந்துருச்சுனாவே ஒரு நல்ல எண்ணம், ஒரு நேர்மை, நீதி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா கையை பார்த்தோன்னே இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுனாவே அவங்க நீதி நேர்மையா இருப்பாங்க. இந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போயிடுச்சு அப்படின்னா, சூரிய ரேகை புத்தி ரேகையிலிருந்து போயிடுச்சுன்னா அவர்களுக்கு